இந்தியா 503 ரன்னுக்கு 9 விக்கெட் இழந்து டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் அதே நாளில் அதாவது செகண்ட் டேலேயே வந்து ஸ்ரீலங்கா 8 ரன்னுக்கு 2 விக்கெட் விழுந்துட்டாங்க. அவ்வளோதான், தேர்ட் டேல வச்சு ஸ்ரீலங்கா முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பயங்கரமாக டஃப் கொடுத்துட்டாங்க. அதுவும் சூரிய பண்டாரா அப்படிங்கிற பேட்ஸ்மேன் 80 ரன்னும் எப்பயும் போல வந்து சோனல் தினுசாவும் வந்து ஒரு 80+ ரன்னும் வந்து அடிச்சு தேர்ட் முடிவில் ஸ்ரீலங்கா 265 ரன்னுக்கு 8 விக்கெட் இழந்திருந்தது. இருந்தாலும் இந்தியா வந்து ஒரு 238 ரன் வந்து லீட்ல தான் இருக்காங்க. ஆனா இருந்தாலும் ஸ்ரீலங்கா ஒரு 2 பார்ட்னர்ஷிப் பயங்கரமா பண்ணாங்க. என்ன நடந்தது அப்படின்னா தேர்ட் டே ஸ்ரீலங்கா பேட்டிங் வந்த உடனே 3வது விக்கெட்டை 35 ரன்னுக்குள்ள விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால வந்து ஸ்ரீலங்கா திணறும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்புறம் வந்த பசிந்து சூரிய பண்டாராவும் கமிந்து மெண்டிஸும் செம பார்ட்னர்ஷிப். அதுவும் பசிந்து சூரிய பண்டாரா இருக்கார்ல 80 ரன். இந்த ஃபர்ஸ்ட் போன மேட்ச் தான் வந்து அவரோட டெபியூ ஃபர்ஸ்ட் மேட்ச் டக் அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல. ஆனா இந்த மேட்ச் நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு 80 ரன் அடிச்சாப்ல. ஆனா இருந்தாலும் இந்திய பவுலர் சும்மா விடுவாங்க, நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வரையில வந்து நான் விக்கெட் எடுத்து தரேன் அப்படின்னு வந்து பிரசித் கிருஷ்ணா மாத்தி கமிந்து மெண்டிஸ்க்கு போட்டு அவர் விக்கெட்டை தூக்கிட்டாங்க. அடுத்து கேப்டன் தனஜயா போன மேட்ச் நல்லா விளையாண்டாப்ல, அதனால இந்த மேட்ச் நல்லா விளையாடுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா 8 ரன்ல அவரும் ஆனவ் சுதார்ட்ட தன்னோட விக்கெட்டை பறி கொடுத்துட்டு போயிட்டாப்ல. இதுக்கப்புறம் வந்து சூரிய பந்தார விக்கெட்டையும் வந்து ஜடேஜா தன் பவுலிங் திறமையினால போல்ட் எடுத்து விக்கெட் எடுத்துட்டாப்ல. இதுக்கு இடையில சோனல் தில்ஷா அருமையான ஒரு 50 போட்டாப்ல. அதுக்கப்புறம் திக்வேல வந்தாப்ல, திக்வேல நல்லா அடிப்பாருன்னு பார்த்தோம்னா முகமது சிராஜ் பால்ல வந்து டக் அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல. இதன் மூலம் வந்து ஸ்ரீலங்கா ரொம்ப திணறிக்கிட்டு இருக்கு, ஈஸியா இன்னைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தோம்னா சோனல் தினுசாவும் கேசரா நுவாந்தாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். கேசவா நுவாந்திரா வந்து நல்ல ரன் அடிக்காட்டாலும் பொறுமையா பவுலர்ஸ் இந்தியன் பவுலர்ஸ் சோதனை பண்றாப்ல, எல்லா பாலையும் நல்ல ஒரு டேக்கல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு. இன்னொரு பக்கம் சோனல் தினுசாவும் 80+ ரன் வந்துட்டாப்ல. இந்த நேரத்தில் கேசரா நுவாந்தாவும் அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல. அதுக்கப்புறம் வந்த குமாரா வந்து சரி அவர் ஒரு பவுலர் தானே ஈஸி அவுட் ஆயிட்டு போயிட்டு வராருன்னு பார்த்தோம்னா சோனல் தினுசாவும் குமாராவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. மேகமூட்டத்தோட மழையும் வந்ததுனால வந்து மேட்சை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல ஸ்ரீலங்கா 265 ரன்னுக்கு 8 விக்கெட் இழந்திருக்கு. இன்னும் 238 ரன் வந்து இந்தியா லீட்ல தான் இருக்கு. இதுல இந்தியன் பவுலர்ஸ்ல பிரசித் கிருஷ்ணா 3 விக்கெட், மான சுதாரும் வந்து செகண்ட் டேல ஒரு விக்கெட் எடுத்திருந்தாலும் தேர்ட் டேலே வந்து அருமையா 2 விக்கெட் எடுத்தாரு. அவரும் வந்து 3 விக்கெட் ஹால்ல தான் இருக்காரு. இதனால இந்தியா இந்த மேட்சை வந்து வின் பண்றதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது, இந்த மேட்ச் வந்து இந்தியா வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல ஸ்ரீலங்கா வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.